கைலாயமலை 224 கோணங்கள் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் வேதங்களும் மறைகளும் எல்லாமே செய்த புண்ணியத்தின் திரட்சி தான் எது? இந்த கைலாய மலை. இப்ப இந்த இடத்துல அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. இந்த கைலாய மலைய அப்படியே நம்முடைய நம்பி ஆரூரருக்கு ஒப்பிடுகிறார் சேக்கிழார். இப்போ இந்த கைலாய மலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ இவ்வளவு சிறப்பு யாருக்கு உண்டு? இந்த திருத்தொண்ட தொகையை அருள் செய்த நம்பி ஆரூரருக்கு. அவருக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சங்கிலியாருடைய கனவுல போய் பெருமான் சொல்றார். எங்கீங்க? திருவொற்றியூர் திருத்தலம். திருவொற்றியூர் திருத்தலத்துல சங்கிலியார பார்க்கிறார் நம்பி ஆரூரர். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவள் நம்ம திருமணம் செய்ய வேண்டிய 2வது பெண். கைலாயத்திலிருந்து இங்க வந்ததுக்கு 2 பெண்ணு காரணம். கமலினி, அணிந்ததி என்று 2 பேரு. ஒருவள் பறவை, இன்னொருவள் இவள். இந்த சங்கிலி தான் இங்க வந்ததுக்கு காரணம். மேல இருந்து கீழே வந்தோம்னா 2 பேர் காரணம். ஒன்று யாரு? பறவையா. திருமணம் செஞ்சாச்சு. இன்னும் இந்த சங்கிலியை திருமணம் செய்ய தெரிந்து விட்டது. பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் செய்யறார். பெருமானே, இவளை நான் திருமணம் செய்ய வேண்டும். இல்லைன்னா நான் திருப்பி எங்க வர முடியாது? கைலாயம் வர முடியாது. கைலாயம் வரணும்னா வந்த வேலை முடிக்கணுமா இல்லையா? அதனால என்ன பண்ணுவீங்களே தெரியாது, இந்த திருமணத்தை நடத்தி வைங்கன்னார். பெருமான் கனவுல போறார். யாரு? சங்கிலியாருடைய கனவுல போய் சொல்றார். சொல்லுகிற போது ரொம்ப அழகா சேக்கிழார் பெருமான் காட்டுவார். சாரும் தபத்து சங்கிலிகேள், சாரும் தபத்து சங்கிலிகேள், சால என்பார் அன்புடையான். நம்பி ஆரூரன் எப்படிப்பட்டதுங்க? சாலை என்பது நனி, மிகுதின்னு பேரு. அந்த நம்பி ஆரூரன் என்பால் கொண்டிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அது எப்படிப்பட்டது? சொல்லவே முடியாது, அவ்வளவு அன்பு. சால என்பார் அன்புடையான், மேருமலையின் மேம்பட்ட தவத்தின். என்ன சொல்றாருங்க? மேருமலையின் மேம்பட்ட தவத்தினா. இந்த மேருமலை தான் இருக்கிறதுலயே தவத்துல உயர்ந்தது எது? மேருமலை. இவன் செஞ்சிருக்கிற தவம் இருக்கு பாரு, அவன் செஞ்ச தவத்துக்கு முன்னாடி மேருமலை எல்லாம் சாதாரணம். மேருமலையின் மேம்பட்ட தபத்தினான் அவனை நீ அடைவாயாக, நீ அவனை திருமணம் செய்து கொள் என்று இறைவன் சங்கிலியார் கனவுல போய் சொல்றார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத பின்னாடி பார்த்து கொள்வோம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, உலகில் உள்ள புண்ணியங்களுடைய திரட்சியாக இருப்பது எது? கைலாய மலை. கைலாய மலையே நம்பி ஆரூரர் அன்புக்கு முன்பாக சிறிதாக தெரிகிறது என்று சொன்னார். நம்பி ஆரூரர் செய்த திருத்தொண்ட தொகை என்ற பதிகத்தினுடைய சிறப்பை நாம் பார்க்க வேண்டும். இப்ப அது எவ்வளவு பெரிய சான்றோர் பெருமக்கள் அவருடைய திருவாக்கிலே இந்த நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னார். இதெல்லாம் நமக்கு படிப்பதே என்னதுங்க?